என்ன லான்ச் டேட்டை மாத்தி போட்டீங்க? நீங்க விரைவில் விரைவில் போடுறப்பே தெரியும் எப்படி இந்த டேட்டா மாத்திடுவீங்கன்ட்டு. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அது மட்டும் இல்ல, ஹவுஸ் கட்ட லேட் ஆகுதுன்னு தெரிஞ்சும் நீங்க இந்த இதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணீங்க பாருங்க, அங்க இருக்கீங்க. இல்ல புரியல. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அபிசோன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 10ஓட லான்ச் டேட்டா மாத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம லான்ச் டேட்டா மட்டும் ஹவுஸோட தீம் கொஞ்சம் மாறி இருக்கு. எல்லாத்தையும் மாத்திட்டாங்க தான் சொல்லணும். எல்லாத்தையும் மாத்தி போட்டு ஒரு வேற மாதிரி கொண்டு வர போறாங்கன்னு சொல்லணும். அது மட்டும் இல்ல, இந்த சீசன் இப்படிதான் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது என்ன, அது எல்லாத்தையும் வீடியோல மொத்தமா பார்த்தா. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க, ஹைப் அதையும் கிளிக் பண்ணிட்டு பாருங்க, எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க ஒண்ணு நினைச்சா 10 நடக்கும். நீங்க இந்த பிக் பாஸ் சீசன் 10ஓட ப்ரோமோல இங்க ஒண்ணு நினைச்சா 10 நடக்கும்னு சொல்லும் போதே எங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சு. என்ன பண்ண போறீங்க, ஏதாச்சும் ஒரு வேலையை காட்ட போறீங்களா அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்த போது கரெக்டா ஒரு வேலையை காட்டி விட்டு வச்சிட்டாங்க. அது என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 10ஓட லான்ச் டேட்டா மாத்தி வச்சிருக்காங்க. அது என்ன டேட்னு கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஹவுஸ் அப்டேட், அதுக்கப்புறம் பிக் பாஸ் எந்த டீம்ல கொண்டு போக போறாங்க, அது எல்லாத்தையும் பார்த்துட்டு லாஸ்ட் அந்த அப்டேட்டை பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஹவுஸ் அப்டேட். இந்த பிக் பாஸ் சீசன் 10ஓட ஹவுஸ் எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, கார்னிவல். எல்லாத்தையும் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் சொன்ன கார்னிவல் தான். ஆனா இது பாத்தீங்கன்னா ஹவுஸ் டிஃபரெண்டா இருக்கும். 2 ஹவுஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2 ஹவுஸ் ஆல்ரெடி 3-4 சீசனாவே 2 ஹவுஸ் தான் போயிட்டு இருக்கு. கடந்த 2 சீசனா 2 ஹவுஸ் வச்சு எப்படி போச்சு நம்மளுக்கே தெரியும். இந்த வாட்டியும் 2 ஹவுஸ் தான். கடந்த 2 சீசனா சீசன் 8ல கேர்ள்ஸ் பாய்ஸ்ன்னு பிரிச்சு 2 இதா பிரிச்சு அங்கிட்டு இங்கிட்டு மாத்தினாங்க. அது செட் ஆகலன்ட்டு பாதிலே அதை உடைச்சாங்க. அடுத்த சீசன் 9th சீசன் அதுலயே அப்படிதான் லக்ஸுரி ஹவுஸ் அண்ட் பிக் பாஸ் ஹவுஸ் வச்சு அதுவும் செட் ஆகலன்னு சொல்லிட்டு அதையும் உடைச்சிட்டாங்க நடுவுலயே. ஓகே, இது அப்படிதான் நடுவில் உடைப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். ஏன்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 10ஓட கான்செப்டே வேற மாதிரி கொண்டு போறாங்க. இதை உடைச்சா அந்த பிக் பாஸ் கான்செப்டே உடையிற மாதிரி இருக்கும். சோ அதனால பாத்தீங்கன்னா இதை உடைக்க சான்ஸ் இல்ல. இதெல்லாம் ரொம்ப ஸ்லோவா போச்சுன்னா உடைய சான்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம போட்டியாளர்கள்லாம் அந்த மாதிரி ஒண்ணு உள்ள இறக்கி விட்டுருக்காங்கல்ல, அப்ப நிறைய சான்ஸ் இருக்கு. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, பிக் பாஸ் அந்த 2 ஹவுஸ் உடஞ்சி ஒரே ஹவுஸ் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரைட், இப்போ பாத்தீங்கன்னா இப்ப அந்த இடத்துல ஜெயிலு, அப்புறம் லிவிங் ஹவுஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கார்னிவல் ஸ்டைல தான் இருக்க போது. ஹவுஸ்ல இருந்து எல்லாமே கார்னிவல் ஸ்டைல இருக்க போது. இந்த இடத்துல ஒரு டவுட் வந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நிறைய போட்டோஸ்னா வெளில வந்திருக்கு. அதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எல்லாம் 3 பெட்டா போட்டு ஒரு 4 விதமான ஹவுஸ் இருக்கு. வாட்டர், அதுக்கப்புறம் ஃபயர், அதுக்கப்புறம் இன்னும் 2 இது போட்டு ஒரு 4 விதமா ஒரு இது காட்டிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்றல ரூமரா கூட இருக்கலாம். ஆனா இந்த 4 விதமா போட்டு இதே மாதிரி கூட ஹவுஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு நிறைய ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. அது இது இப்படி வச்சாலும் வைப்பாங்க. 2 ஹவுஸ் வச்சு என்ன பண்ற பிரயோஜனம், நம்ம டிஃப்ரெண்டா பண்ணுவோம்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்டா வச்சு பண்ணி வச்சிருந்தாலும் வச்சிருப்பாங்க. பாப்போம், பிக் பாஸ் ஆரம்பிச்சோடனே என்ன டிஃப்ரெண்ட்னு பார்த்தலாம். அதுக்கப்புறம் இந்த பிக் பாஸ் எந்த தீம்ல போக போகுது, ஐ மீன் எந்த மாரி கான்செப்ட்ல போக போகுதுன்னு பாத்தீங்கன்னா, செலிபிரிட்டி வர்சஸ் காமன் மேன் இந்த கான்செப்ட்ல போக போகுது. அதிகப்படியான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரீசெண்டா பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் த காமன் மேன் ஷோல அல்ல ஜட்ஜி அண்ட் ஹோஸ்ட் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அந்த இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, 5 to 10 மெம்பர்ஸ் கிட்ட நம்ம காமன் மேன் ஷோல இருந்து எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல இருந்து என்ன தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, இதுல இருந்து 10 மெம்பர்ஸ்னா அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து போட்டாங்கன்னா எப்படி கலந்து போட்டா ஒரு சமமா எப்படி கொண்டு வந்துருவாங்க. கொண்டு பாத்தீங்கன்னா செலிபிரிட்டி வர்சஸ் காமன் மேன் இந்த ரேஞ்ச் இந்த இது கூட போலாம். அவங்களுக்கு தனி ஹவுஸ், உங்களுக்கு தனி ஹவுஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து 2 பேருக்கு போட்டி போட வச்சிடலாம். இதனாலதான் சொன்னேன், ஹவுஸ் 2ஆ பிரிச்சாலும் உடைச்சா 2 பேர் கலந்து விளாடுற மாதிரி இருக்கும். அதனால இதை உடைக்க ரொம்ப கஷ்டம். உடைச்சா உடைப்பாங்க. இவங்களுக்கு தேவை ஷோ நல்லா போகணும், டிஆர்பி வேணும். அதனால பாத்தீங்கன்னா இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க உள்ள. ரைட், இப்போ பாத்தீங்கன்னா இந்த கான்செப்ட்ல கொண்டு போகலாம். அதனாலதான் இந்த பிக் பாஸ் காமன் மேன் ஷோல நிறைய பேர்த்த பிளான் பண்ணி உள்ள தூக்கி போட்டிருக்காங்க. அது எப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்களே பார்த்துருப்பீங்க, ப்ரோமோஸ் அண்ட் எபிசோட பார்த்துருப்பீங்க. அதுல பாதி பேர் தான் காமன் மேன்ஸ், மற்ற பேரும் பாத்தீங்க இன்ஸ்டா இன்ஃபுளுசர், யூடியூபர்ஸ் அப்படிதான் வந்திருக்காங்க. பட் சில காமன் மேன்ஸ் உள்ள இருக்காங்க தான் சொல்லணும், இல்லன்னு சொல்ல முடியாது. சில காமன் மேன்ஸ் டாப் 12 வந்திருக்காங்க தான் சொல்லணும். அண்ட் ஜட்ஜஸ் ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டீங்க. ஜட்ஜஸ் நம்ம சீசன்ல பண்றது ரொம்ப ரொம்ப கம்மி. அக்னி பச்சனும் சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம மலையாளத்தில் நடக்கிற அந்த இதுலயும் சரி, 2 பேரும் வச்சு பிரிக்கிறாங்க ஜட்ஜஸ் எல்லாமே. கண்டஸ்டன்ஸ் ஷூவை தொடங்குறாங்க, அதை பண்ணுங்கிறாங்க, இது பண்ணுங்க. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம இது ரொம்ப ரொம்ப கம்மி தான். இதுக்கே இப்ப வெளியில நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, ஏன் இந்த ஷோக்கு எங்களை கூப்பிட்டாங்க, நாங்க இப்படி பண்ணவே இல்லை, ஏன் எங்களை செலக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கே நிறைய வீடியோ. இதுவே தெலுங்கு அண்ட் மலையாளத்துல போனாங்கன்னா அவ்வளவுதான் போல, அந்த அளவுக்கு இருக்கு. ஏன்னா நேற்று நான் தெலுங்கோட அக்னிபட்சம் பார்த்து மலையாளத்தோட அக்னிபட்சம் பார்த்தேன். 2 பேர் ஏன்னா இப்படி என்னடா பண்றீங்க அப்படின்னு அளவுக்கு இருந்துச்சு. நீங்களே பாருங்க, போனை தூக்கி உடைக்கிறாங்க, ஷூவை துடைக்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களே கழுவி ஊத்துறாங்க, ஓவரா ட்ரிகர் பண்ணி விட்டுறாங்க. இதே நிறைய நடக்குது. மலையாளத்தையும் சரி தெலுங்கும் சரி பிரிச்சு தான் சொல்லணும். அதுல
சில பேர் வந்து ஜட்ஜஸே திட்டுறாங்க, ஜட்ஜஸ் வந்து மறுபடியும் அவங்க மேலே கோவப்படுறாங்க, எல்லாமே நடந்துட்டு இருக்கு. நம்ம இதில் தான் கொஞ்சம் இதாக போய் பண்ணிட்டு இருக்காங்க. இதான் நம்ம லாங்குவேஜில் தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லணும். அண்ட் மலையாளத்தையும் தெலுங்கை பார்த்து அதே மாதிரி இந்த இடத்துல அடின்னு அடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் எல்லாம் பயங்கரமாக இருந்திருப்பாங்க. ஏன்னா சும்மாவே இப்போ நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க, நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. அக்ரிபட்ஜெட் ஷோ வந்து இதெல்லாம் நல்லா இல்லை, அவங்க இப்படி மாத்துறாங்க, டிஆர்பியாக எதோ நாள் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆனால் சில பேர் வந்து கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுறதுக்கு போயிருக்காங்கன்னு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இப்போ ப்ரோமோஸை பார்த்து கொஞ்சம் தான் நமக்கு தெரியுது. இப்போ எபிசோட பார்த்தா இன்னும் நிறைய தெரியும் போல, அந்த அளவுக்கு இருக்கு. அவங்களுக்கு தேவை ஏதாச்சும் இது கிரியேட் பண்ணி உள்ள போனவங்க என்ன நினைச்சு உள்ள போன இந்த காமன் ஷோக்கு போனவங்கன்னா பாதி பேர் என்ன நினைச்சு உள்ள போயிருக்காங்கன்னா, நம்ம வந்து இங்க வந்து நிறைய கான்ட்ரவர்சி சண்டை போட்டா உள்ள போயிடலாம் அந்த அளவுக்கு எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஓகே ரைட்டு. அதனால பாத்தீங்கன்னா அந்த பிக் பாஸ் சீசன் 10 வந்து பாத்தீங்கன்னா செலிபிரிட்டி வர்சஸ் காமன் மேன் இப்படிதான் கொண்டு போக போறாங்க. செலிபிரிட்டி யாருன்னு கேட்டீங்களா, சீரியல் ஆக்டர்ஸ், வெப் சீரிஸ் ஆக்டர்ஸ் தான் இவங்க தான் உள்ள போறாங்க. சீசன் 8 மாரின்னு வச்சுக்கலாம். சீசன் 8ல எப்படி ஃபுல்லா சீரியல் ஆக்டரா இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் வர போறாங்க. ஆனா ஃபுல்லா இருக்க மாட்டாங்க, பாதி காமன் மேன் பாதி, சீரியல் ஆக்டர்ஸ் பாதி இப்படி 2 பேரும் பாதியா தான் இருக்க போறாங்க. ரைட்டு. அடுத்தது வந்து பிக் பாஸ் சீசன் 10 லான்ச் டேட்டை மாற்றி வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ போய் நீங்களே செக் பண்ணி பாருங்க. ஜியோ ஹாட்ஸ்டாரில் போயிட்டு நீங்கள் பிக் பாஸ் தான் டைப் பண்ணி நம்ம சீசனுக்கு உள்ளே போனீங்கன்னா அதில் ஒரு டேட்டு போட்டிருக்கோம். பிக் பாஸ் சீசன் 10 போட்டு செப்டம்பர் 7 கொடுத்து வச்சிருக்காங்க. அது என்ன கணக்கில் கொடுத்தாங்க தெரியல, ஒரு லைவ் கணக்கு கொடுத்து வச்சிருந்தாங்களா, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா லான்ச் கிராண்ட் லான்ச் அந்த டேட்டை விட்டுட்டு மற்ற பேர் இது கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஆனால் இது வரைக்கும் வந்தது பற்றி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 6 தான் வந்து நம்ம பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து இவங்க என்ன நினச்சி இது இப்படி பண்ணாங்கன்னு சுத்தமாக தெரியல. பார்ப்போம், எல்லாம் இந்த பொறுத்து வந்து பார்ப்போம். நம்ம வந்து ஏதாச்சும் ஹிண்ட் வச்சு கண்டுபிடிக்க தான் பிளானை போடுவோம். ஆனால் அவங்களாம் அப்படி இல்லை, நம்ம முதலியாக விடுவோம்னு சொல்லிட்டு காமன் ஷோவே அப்படி தான் லீக் பண்ணி விட்டாங்க. ஆகஸ்ட் 16 தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பேனர் மாரி ஜியோ ஹாட்ஸ்டாரில் விட்டு மாட்டினாங்க. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 7 சொல்லிட்டு இவங்களே வந்து ஒன்று இது பண்ணி மாட்டிக்கிட்டாங்க. இதில் என்ன அவங்க டவுட்னு பார்த்தீங்கன்னா, இவங்க செக் பண்ண போடுறாங்களா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கணும்னு போடுறாங்களா இல்ல தெரியாம போட்டுறாங்களா, இதான் இப்ப எல்லாத்துக்குமே டவுட்டா இருக்குது. ரைட். இப்ப ஜியோ ஹாட்ஸ்டார் நீங்களே போய் பார்த்தா தெரியும், செப்டம்பர் 7 தான் பிக் பாஸ் சீசன் 10 வருது வரப்போன்னு சொல்லியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் 6 தான் வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், ஏதாச்சும் டிஃப்ரெண்ட். சீசன் 10 இல்ல, இங்க 1 நினைச்சா 10 வரை நடக்கும் வேற. ஓ அப்படியா விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 10 பத்தி அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 10 கண்டஸ்டன்ஸ் அவங்கள தான் பார்க்க போறோம். ஏன்னா நிறைய கண்டஸ்டன்ஸ் உள்ள வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஆடிஷன் நிறைய பேர் அட்டன் பண்ணிருக்காங்க. ஏன்னா இங்க பிக் பாஸ் த கவர்மெண்ட் எப்படியும் 6 பேர் தான் எடுப்பாங்கன்னு எனக்கு தெரிஞ்ச, ஒரு 6 பேர் தான் எடுப்பாங்கன்னு எனக்கு சொல்றேன். ஆனா அவங்க அதிகமா எடுத்தாங்கன்னா இங்க இன்னும் நிறைய பேர் செலக்ட் பண்ணும்ல, அவங்களா இருக்காங்க. பாப்பா என்ன நடக்குன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த லிஸ்ட் கண்டஸ்டன் லிஸ்டோட வரேன். ஆல்ரெடி ஒரு லிஸ்ட் போட்டிருக்கேன், அதை கொஞ்சம் பேர் தான் பார்த்துருங்க. பார்க்காங்க சேனலில் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அண்ட் நம்ம பிக் பாஸ் த காமன் மேனோட ரிவ்யூ வந்துகிட்டே இருக்கும். நம்ம டெய்லி எபிசோட் இருக்கு, டெய்லி ரிவ்யூ வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு எப்படி வேணும் ரிவ்யூ, ஃபன்னா வேணுமா இல்ல வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ரிவ்யூ மாதிரி பண்ணிடலாம், எல்லாமே கமெண்ட் பண்ணுங்க. நானும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நானும் ரிவ்யூ பண்ணிடுறேன். இதோட நம்ம வீடியோ முடியுது. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. அந்த ஹைப் அதை மட்டும் கிளிக் பண்ணிட்டு பாருங்க, எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.